குப்பம் உருளி இதற்காக 100 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. ஒரு பங்கில மகமாரி இருந்து ஒரு காணி குடிக்க மறுகாணிக்கு மழை போல வாய் வேணும் சுவே ஜெயம். மந்திரி ஆரே என்ன விளக்கம் உனக்கு எப்படி தெரியுது? தெரியுது. எப்படி சொன்னாதான் தெரியும். சுந்தரவல்லி தான் விளக்கம் தெரியா? சுந்தரவல்லி சுந்தரவல்லி நாடு என்ன நாடு? அந்த கொடிவல்லிக்கு என்ன வேணும்? தக்காளி ஜாமான் வேண்டா. ஐயா மூஞ்சி வச்சு பாத்துடா பாரு உனக்கு இதா உனக்கு மூஞ்ச பார்க்காத. நீ மூஞ்ச பார்க்காத, கைய பார்க்காத, காலை பார்க்காத. அப்படின்னா பாக்குறோம். மனுஷ பாரு, மனுஷ பாரு, மனுஷ பாரு, மனுஷ பாரு. நான் எதனா தவற சொல்லுவேனா? இது வெளிய வாயில எங்க நாடு என்ன நாடு? என் கணவர் யாரு? என் வாழ்க்கை வரலாறு என்ன? ஏன்னா தெரியுமா நீ உனக்கு பாப்பாத்தி? காட்டினா தான் தெரியும். உட்காரு. விபரத்தை காட்டினா தான் தெரியும்னா என்ன சாடி சாடி வச்சுக்கிறீங்க? காட்ட தெரியும் மொட்டை மொட்டை பேசுறேன். அதான் மொட்டை மொட்டையே பேசுறேன். விபரத்தை காட்டினா தான் தெரியும். தெரிஞ்சு பாரு அம்மா எங்க ஊரு அதான் அதோ பாரு. எங்க? தெரிஞ்சு பாரு. எங்க? தெரிஞ்சு பாரு அதான் எங்க ஊரு. எங்க? தெரிஞ்சு பாரு. இப்பதான் தெரியுது. என்னடா தெரியுது? ஊரு ஊரை பாருங்க எங்க பாக்குறவன்? அம்மா கைட்டவனா தெரியாது அம்மா எனக்கு கண்ணு. ஆமா மாலை கண்ணு. எங்க அண்ணனுக்கு நைட்லயும் கண்ணு தெரியாது, பகல்லையும் கண்ணு தெரியா? கணக்கு நோட்டை இன்னைக்கு காலையில கொடுத்தோம். யார் யாரு அம்மா வாங்கிருக்காங்க கொடுத்தோம். நாங்க படிக்கிறவன் நேரா பார்த்து படிப்பான். எங்க அண்ணன் அப்படி எல்லாம் படிக்கல. ஏன் பட்டம் போல கண்ணு தெரிஞ்சவரை இருக்குதான் பாரு. எப்படி பாருது? 1.5 கண்ணாட்டது இப்படிதான் பார்க்கும். அதனால பகல்லையும் கண் தெரியல, நைட்லயும் கண் தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய வச்சிடுறேன். தெரியுது சொன்னது எங்க ஊரு. என்ன ஊர்டா பையாது? என்ன ஊர் அது? பழையமா ஊரா? என்னது அவன் எங்க போட்டான்? அவன் போறது மட்டும்தான் திருவாங்காடு. திருவாலங்காடு அம்மா, திருவாலங்காடு நாடு. திருவாலங்காடு கனவு இருக்கிறாரு. அவர் வீராதி வீர, அவர் வீரமா தாண்டாரு. சூராதி சூர விலகு பார்த்துக்கிறான் பாடுறா. அவருக்கு மரியாதையா இருக்கப்படியான கல்யாணம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆகி உனக்கு பிள்ளை இருக்கா? பிள்ளை இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. உங்களுக்கு பிள்ளை இருக்கா? உங்களுக்கு பிள்ளை இருக்கா? ஐயோ ராஜா அம்மா ஆயவரியா கோமலை கட்டிட்டு தொட்டு தொட்டு முறி கூட்டினேன். தொட்டு முறி கூட்டேன். மூஞ்சில முறப்பா முட்டு என்ன அது? அது வந்து பீராசாவி. பீராசாவி அங்கே அம்மாச்சி பீராசாவி இருந்தா முறப்பா வச்சியா? அது வீட்டுல வச்சா தீர்வு போதுன்னு அண்ணாகத்துல கட்டி போங்க வச்சுனா தோல் சாவி. ஏய் சத்தியமா இந்த மாரியாத்தா செஞ்ச உனக்கு புத்து வந்துரும் ஒண்ணுதுல. புத்துலாம் வராது. பாம்பு வந்து நின்றும்.
சொன்ன பேரை மறந்துட்டேன். அந்த சுருகாடி சூனி எங்க போய்க்கிறானோ? பேரு சொல்லி இப்படி இருந்து ஆமா இவரை என்னமா குறை உனக்கு? இந்த திருவேலை கட்ட ஆண்டு ஒருபடியானு எதுக்காரர் இருக்கிறாரு. அவருக்கு பின்னால அரைச்சு ஆட்சி செய்வதற்கு, இந்த நாட்டு ஆள்வதற்கு அதுக்கு இல்ல பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆயிரம் சார்ஜ் கேட்டா அப்புறம் அதுக்கு இல்லையம்மா அப்படி இல்ல எதுக்கு ஆயிவர ஏண்டா நான் ஏன் அழுவுறேன்? இந்த ஆட்டா இருக்கிறானே போவாத கோயில் கிடையாது. கோயில புட்டியா போவாத கோவில் கிடையாது. சத்தியமா உன் வாயில புத்து வந்துரும் போட்ட பையா. ஐயோ அத போல சொல்லாதேம்மா, சாபம் கொடுக்காதம்மா. பாம்பு பூரா நின்று வந்து போவாத கோவில் கிடையாது, வாங்காத மரம் கிடையாது, நடாத மரம் கிடையாது. யார் வந்து எதை கேட்டாலும் வாரி கொடுக்க வல்லராட்சி என் கணவர் இருக்க முடியாது. இவ்வளவு தான ஆதாரமா செய்தோம். இந்த பாயா போன வயிற்றுல ஒரு புழுவா பூச்சா கொண்டு நிக்கல பையா. வேற பாருமா, புழு பூசி நிக்கலன்னா எல்லாத்தையும் படுத்துக்கின்னு ஒரு நாள் சாந்தி எடுத்து தொப்புல வச்சுட்டு பாரு, விடியறதுக்குள்ள புழு பூசி நொண்டும். போமா புள்ள இல்லன்னு என்கிட்ட வந்து சொல்லி இருந்தனா ஒரு புள்ள நான் கொடுத்துக்க மாட்டேன். தவறா நினைக்கிறேன். எங்க வீட்டுல 2 ஆம்பளை புள்ள இருக்குது. அதுல ஒரு புள்ளைய கொடுக்குறேன், நல்லபடியா வளர்த்து இந்த நாட்டை அவனுக்கு பட்டம் கொடுத்துட்டு போ. கேட்டுக்கம்மா, எல்லாம் புள்ளை பெத்த புண்ணிய வச்சிருக்கிறீங்க. இந்த காலத்துல வந்து இப்ப நம்ம புள்ள பிறந்தா கூட 10 வயசுல எனக்கு சொத்தை விடு சொகத்து விடுன்னு நம்ம புள்ள பேர் நமக்கே உதவ மாட்டேங்குது. தனித்தனியா பிரிச்சுட்டு ஓடி போச்சு. அத போல இவன் பெத்த புள்ள எனக்கு உதவுமா? எருமை கோமி எக்கிச்சரா உதவும். எந்த ஐயரு பாக்குறாரு? எருமை கோமியும் பசுமு கோமினு உன் கோமியத்தையே புடிச்சு சொம்புல வச்சிருந்து பாரு. கிட்டு ஐயரு வண்டியில வருவாரு, மாங்கொத்த போடுவாரு, வாரி விசிறி கட்டாசி விட்டு சுகுணாமத்தம் கெட்ட விசாலம் புடிச்சு வச்சு பச்சை வச்சு தேங்காய் மூலி வாகா கேக்கா பூரா மூட்டை கட்டி தூக்கி கணுப்புவான். நாட்டு வைத்தியத்துல சொல்றேன் நானு. ஓ நீங்க பைத்தியக்காரரா? பைத்தியக்காரன் மெண்டலு பைத்தியக்காரரா? ஐயோ பூரு புள்ள இருக்குமா ஐயா? ஊர் கொடுக்கப்பட்டல எம்மா பூரா அந்த வயசான கழிவு பூரா நிறைய ஓடிடுவாங்க. எதுக்கு உள்ள வாங்கிட்டு போனா ஆனா வந்து முட்டிக்காலு வலி கடுகாடு வலிக்கு மருமகளுக்கு புள்ள வேணும் கேட்டு ஓடிடுவாங்க. கேள்விங்க நாட்டு மருந்து வாங்கிட்டு போறேன். நாட்டு மருந்துல கை தேர்ந்த ஆளு நானு. ஐயா எனக்கு போட்டு போட்டு அடிக்கிறா ஐயா. நீ பண்ற வேலை புள்ள எனக்கு பிறக்கும் போகுது. நீ புள்ள நான் வைத்தியத்துல சொல்றேன், நீ உட்காந்து காலை இதை போல பாதி நீ புள்ள கொடுனா எனக்கே உடம்பு சரியில்லை ஐயா. என்னை உதவாங்கி வைக்க பாக்குற நீ ஐயா. புள்ள கொடு சாமி, கொஞ்சம் பார்த்தா என் கோவில்ல கொலைசாமியை பாக்குற மாதிரி ஐயா. நீ ஒருத்தருக்கா பிறந்த? இந்த கண்டனுக்கு பிறந்தேன். போய் இந்த கொலைசாமி ஆத்திட்டா பண்ணி மரபு பண்ணின்றான். புள்ள கொடு. இருமா அவசரப்படாத. மஞ்சாள் இரு பாத்துக்கிறியா? உங்க ஊர்ல சிவன் கோயில் இருக்குதா? பெரிய கோவில்ல சிவன் கோயில். சிவன் கோவில்ல தான் இருக்கும், பெரிய பெரிய ஆலயத்தில் தான் இருக்கும் அந்த மருந்து. ரேடியா போனலாட்டம் மஞ்சளா பூத்து இருக்கும் எங்க கோவில்ல. ஆமா இருக்கு. அது கொட்டை வந்து பசி பசேன்னு இருக்கும், ஒடுக்கு முடுக்குமா இருக்கும். அது சைஸா இருக்காது, நைஸா இருக்காது. ஆமா இருக்கும். சுருக்குமா சொல்ல போனா கோவலை கொட்டை. 3 கொட்டை எடுத்துனுவா. 3 கொட்டை எனக்கு புள்ள இல்ல சொன்னா. 30 வண்டியில பிறக்காத பண்ணி வேற 3 பட்டில நெல்ல ஆம்பளை புள்ள பிறக்கும்.
நான் எங்க சாமி போயிருந்தா எங்க வீட்டுல ஒரு அரண்மனை வயிற்றுல புள்ள வந்து 12 வருஷம் குடுக்குறாரு. அவரா இந்த வகுத்துல புள்ளைய தங்க மாட்டேங்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவன் பொட்டியா இருந்தா அவன் எப்படி பொட்டை சரியா கொடுக்கணும்னு சொல்றேன் நானு. சரி நீங்க சொல்லுங்க. அந்த 3 பட்டி எடுத்துட்டு வந்து ஒட்டச்சி பயிர் எடுக்கணும். ஒட்டை மட்டும் பொண்ணு இருந்தா தொடத்தால போட்டுருவாங்க. அது இல்ல, அது உள்ள ஒட்டச்சி வெள்ளை வெளியேன்னு பயிர் இருக்கணும். அப்படி சொல்லு. அது எடுத்து அமில வச்சு ஒட்ட அரைக்கணும். ஒட்ட நைஸா அரைக்கணும். கசப்பான பொருள் அம்மா சீக்கிரம் உள்ளுக்கு போகாது. பொண்ணை வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்ல வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதிகமா சும்மா கொஞ்சம் ஏன்னா அதிகமா சேர்த்துட்டுனா கையும் புள்ள கையும் அது என்ன பண்ற? கசப்பான பொருள் சீக்கிரம் உள்ளுக்கு போகாது. நல்ல வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறியா? விளக்கான சேர்த்துக்க கூட வாய்ப்பா உள்ள போறதுக்கு தான். 3 சேர்த்து ஒட்ட அரைச்சி 3 உண்டை ஆய்க்க. முத உண்டை போடக்கொள்ளலாம் பார்த்து அப்படின்னு போட்டுரு. நல்லபடியா போட்டுக்கணும். 2வது உண்டை போடக்கொள்ளனா உன் ஜாதி ஜனத்துக்கு பூரா சொல்லி அனுப்பணும். இவ்வளவு நாள்களாக குழந்தை இல்லாத காலத்தால் இந்த நாட்டுல ஆண் பிள்ளை பிறக்க போகுது. அனைத்து நண்பர் எல்லா சொந்தக்காரெல்லாம் வர வேண்டும் அப்படின்னு போன் போட்டு சொல்லணுமா? சொல்லணும். அது சொல்லிருங்க. அது மட்டும் கிடையாது. 3வது உண்டை போடக்கொள்ளலாம். எங்க மூலகாரம் தாளகாரம் எல்லாம் பூரா பேரும் சொல்லிடணும். என்னென்ன மூலம்? 3வது எந்த மூலமா வச்சிரு. உள்ள பெரிய மூலம் சின்ன மூலம் ஏதோ வச்சிரு. இந்த 3வது உண்டை போடக்கொள்ளனா ஆட கடவுளை கொஞ்சம் பார்க்க ஓடியாருவோம். கொஞ்சம் போட்டாலும் பூந்து ஓடியாருவோம். எத்தனை பேர் வண்டி எடுத்து ஓடியாருவோம்? எத்தனை பேர் அப்படி ஓடியாரக்குள்ள நீ யாருக்கிட்டையும் வாய திறக்க மாட்டேன். செப்பரம் ஒரே தைட்ட முறப்ப அப்படியே பேச மாட்டேன். உனக்கு என்ன அரண்மனை வைத்தியக்காரங்கிறானா? 12 வருஷம் ஒரு அரண்மனை வைத்தியர் எனக்கு புள்ள இல்லாத மருந்து கொடுக்குறாரு. நான் சொல்ற மருந்து அரைச்சு அந்த கல்லிக்கு இது வச்சா அதுல பூரா தண்ணி ஊற்றி நெல்ல கை அதுல ஒரு 1/2 டம்ளர் அவனுக்கு கூட போய் சேரணும். நீங்க கூட 12 வருஷம் எனக்கு புள்ள வைத்தியத்துக்கு மருந்து கொடுக்குறீங்க. உங்க மருந்து சீறி போச்சு. அவன் மருந்து நல்லாதான் இருந்தது. அவன் அந்த தேவடி அர்ஜுன் கூட கொண்டாலும் அவன் வீணா போட்டான். திருக்கோவில் பக்கத்துல இருந்து கொடுகுபட்டு கிராமத்துல இருந்து இந்த வயலாமூருக்கு பெரிய பைத்தியக்காரர் வந்திருக்கிறாரு. என்ன சொன்னாரு? சிவன் கோயில் இருக்குமா, ரேடியோ போராட்டம் பூத்து இருக்குமா, சுருக்கமா சொல்ல போனா மஞ்சள் அலரி கொபல கொட்டையா அத 3 கொட்டை பறிச்சுட்டு வந்து அது உள்ள இருக்க பயிர் எடுத்து ஒட்ட அரைச்சு 3 உண்டியா புடிச்சு முத உண்டை போடக்குள்ள சூரிய பகவானை பார்த்து யாராயிரம் எனக்கு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் அப்படின்னு முத உண்டை போடணுமா. 2வது உண்டை போட்ட உடனே பந்தகாரு எங்க இருக்காங்க போன் போட்டு சொல்லிடணுமா. 3வது உண்டை போட்ட உடனே சின்ன மோளை பெரிய மோளை 32 நேரத்துக்கு தாம்பளம் வச்சிடணுமா. யாருக்குமே பேச மாட்டேனா. இந்த அண்ணியை கொஞ்சம் கழுவி உடம்பு ஒரு கலாசு குடி சொல்லி உசுரோடு இருப்பாங்க. அரமணை வைத்தியர் முக்காமணி வைத்தியர் இல்ல. என்ன கேக்குறேன்? இந்த மஞ்சள் வச்சுன்னா நல்லா இருக்குமா? பொம்பளை நல்லா இருப்பாங்க. அந்த மஞ்சள் சாப்பிட்டா செத்துருவாங்க. அந்த அம்மா விண்ணா இல்ல குழந்தை இல்ல புள்ள பேக்க திறமை இல்லாத பூமி கடையாம போயிருக்கிறான். ஊர்ல படாத பாடு பாடுறோம். பஞ்சாயத்து வரோம். பஞ்சாயத்து சின்ன சொத்துல மண்ணால கல்ல ஒண்ணு வேதியில வாட்டி போவேன். நான் பிள்ளைல மங்கர பொங்கனாதான் தின்னு பாக்கலாம். நான் என்ன சொல்றேன்? உனக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை இல்ல. 2வது கல்யாணம் ஆகி எனக்கு பெருப்பா அடிப்பான். எல்லாம் நான் பிள்ளை இருக்கால் சரியா? நம்ம பேர சொல்வதுக்கு நம்ம நாட்டு ஆடுவதுக்கு இப்படி பிள்ளை இருக்கு நினைச்சிட்டு எங்க வீட்டுக்காரருக்கு எங்க வீட்டுக்கார 2 பையா. எங்க வீட்டுக்காரருக்கு 2. உன் வீட்டுக்கார 2? எனக்கு 3. வீட்டுக்கார 2 எனக்கு 3. எதா 3? என்ன உன் வீட்டுக்கார 2? ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் 1 பொண்ணு 1 சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால நான் பார்த்து ஒருத்தர் இன்னும் ஒரு பொண்ணாட்டி எங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னும் ஒரு பொண்ணை பார்த்து சக்காலத்தியான ஒருத்தர் இருக்கிறா. அப்படியா? 2 பொண்ணாட்டி எங்க வீட்லயும் நான் 3 பசங்க இருக்கிறத சொன்னேன். நீ எப்படி புடியோ? வண்டி பெரிய வண்டி எடுத்து வந்துக்கிறேன். ஒம்மாவா வண்டி ஆனா எங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் சரிதான். எனக்கு வீட்டுக்காரர் கூட்டுக்கிறாரு. அவரு முன்பாக வீட்டுக்காரர் பார்த்தா நம்ம தனியா போய் பார்த்தா எனக்கு சண்டை வரும். சரி வர அதனால வீட்டு அங்க அரண்மனையில சக்காலத்தியா இருக்கிறா. அவளையும் கூப்பிடணும். பேரு என்ன சொன்ன? பேரு சுகந்தியா. சுகந்தியா சுகந்தி தர்